அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு கைரோன்ஸ் கிச்சன். கோவை ஷாப்பிங் மினி விலாக் பார்த்துருப்பீங்க இல்லையா, அதோடைய ஃபுல் வீடியோ தான் இது. நான் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படிங்கிறத பார்த்துடலாம். நான் எடுத்துருக்கிற அத்தனை ஐட்டமுமே ட்ராவலிங்கில் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி தான் நான் பார்த்து எடுத்துருக்கிறேன். பிரண்டை தொக்கு அது ஒன்று எடுத்துருக்கிறேன். அதோட ஜவ்வரிசி அப்பளம், அடுத்து வெந்தயம் பவுட்ரு பண்ணி எடுக்கணும். அடுத்து ஆர்கானிக் பேம்பு டூத் ப்ரஷ், அடுத்து பேரிச்சம்பழம், கருப்பு திராட்சை, பிஸ்தா, அடுத்து வேர்க்கடலை, கருப்பு எள்ளு, பாதாம் பிசின், அக்ரூட், சுண்டைக்காய் வத்தல், அடுத்து கடுக்காய் பொடி, அடுத்து நெல்லிக்காய், தேன் நெல்லிக்காய் 2 வாங்கினேன், 1 சாப்பிட்டோம். அடுத்து வேறு என்ன, பாதாம், அஞ்சீர், ஜவ்வாந்து பவுடர், செம்ம வாசமாக இருக்கும். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜவ்வாந்து பேஸ்ட்டு, பவுடரும் இருக்குது, பேஸ்ட்டும் இருக்குது. அடுத்து ஜாதிக்காய் பவுடர், பூசணி விதை. அடுத்து பேக்கில் ஏகப்பட்ட ஐட்டம் வாங்கியிருக்கிறோம். சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் வாங்கியாச்சு. அது என்னன்னு தெரில, சஸ்தாவாக இருந்தனாலே என்னமோ தெரில, டக்குன்னு எடுத்தோம். இது லேப்டாப் பேக்காக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு, ஸ்கூல் பேக்கு லேப்டாப் பேக்காக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அடுத்து இது ஷோல்ட்ரு பேக்கு, ட்ராவல் பண்ணும்போது பேஸ்ட்டு, ப்ரஷ்ஷு, இந்த மாதிரி பார்ட்டிஷன் நிறையா இருக்குது, அதில் பட்ஸ் வச்சுக்கலாம் அந்த மாதிரி. அடுத்து ஜீன்ஸ் பேக், ஜீன்ஸ் கிளாத்தில் ஸ்டிச் பண்ண பேக்கு. இதுவும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 4-5 ஜிப்பு பார்ட்டிஷன் வந்திருக்கு. அடுத்து பவுச்சு, இது 2 சின்ன பவுச்சு, இதுவும் வேணும் அப்படின்னு சொல்லி எடுத்தோம். அதுக்கப்புறம் இது ஜியோட பர்சனல் பேக்கு, அவங்களுக்கு தேவைப்படுதுன்னு சொல்லி எடுத்தாங்க. அடுத்து இது ஒன்று, இதுவும் ட்ராவலிங்க்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லாங் ஜர்னி பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி பேக்லாம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன சொல்ல, இதை விட பெரிய ஷாப்பிங்லாம் நான் பண்ணது உண்டு. ஆனால் அங்கே இருக்கிற எல்லா ஐட்டமே நல்லா இருக்காது. ஒரு சில ஐட்டம் நல்லாயிருக்கும், ஒரு சில ஐட்டம் குவாலிட்டி நல்லா இல்லைன்னு சொல்லி விட்டுட்டு வந்தது உண்டு. இங்கே அப்படி இல்லை, எதை எடுத்தாலுமே குவாலிட்டி நல்லாயிருக்கு. அதனால் செப்பலையும் விட்டு வைக்கல, நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டோம். அடுத்து மகளுக்கு ஹேண்ட்பேக், அது உட் ஃபினிஷிங்கில் 2 பார்ட்டிஷன் உள்ள ரவுண்ட் ஹேண்ட்பேக்கு. பார்க்கறக்கு ஸ்டைலாகவும் 2 பார்ட்டிஷன் இருக்கிறதுனால யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அடுத்து பட்டு சாரீஸ், 2மே பட்டு சாரீஸ் தான், ஜரிகை இல்லாத பட்டு சாரீஸ். ப்ளைனில் ஒரு சாரீ, பிரிண்டடில் ஒரு சாரீ எடுத்தேன். ஒரு கையில் நான் கேமரா வச்சுட்டு ஒரு கையில் உங்களுக்கு சாரீ காணிக்கிறது ரொம்பவே சிரமமாக இருக்குது. இருந்தாலும் ஓரளவு என்னால் முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணி காமிக்கிறேன். உள்ளே பார்த்திங்கன்னா கலர்ஃபுல்லான ஒரு முந்தானை. இதுக்கு வித் ப்ளவுஸ் கிடையாது, பார்டர் கலரில் ப்ளவுஸ் பீஸ் எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கணும். 2 சாரீஸுமே லைட் வெயிட்டு தான். அது எனக்கு சாரீஸ்னாவே லைட் வெயிட்டில் இருந்தால் தான் நம்மளுக்கு சாரீ கட்டணும்னு தோணும். கபோர்டில் இருக்கிற எல்லா சாரியுமே நம்ம கட்ட போகிறது கிடையாது. வெயிட்டாக இருக்குதுன்னா நம்ம தள்ளி வச்சுருவோம், லைட் வெயிட்னா எடுத்து டக்குன்னு கட்டுவோம் அந்த மாதிரி. இது ப்ளைனில் பட்டு சாரீ, பார்ட்ரு ப்ளூ க்ரீன் கலரு சாரீ, ப்ளவுஸ் பீஸும் ப்ளூ கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா முந்தானியில் முடிச்சு போடணும், அந்த கொங்கில் முடி விழுவோம் இல்லையா, அந்த முடிச்சும் இவங்களே போட்டு கொடுத்துட்டாங்க. சாரீக்கு ப்ளூ கலர் ப்ளவுஸுங்கிறதுனால ஒர்க் போட்டு ஹேண்ட்ஸுக்கு மட்டும் ஒர்க் போட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ப்ளவுஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட ரமலான் ஷாப்பிங் முடிஞ்ச மாதிரி தான் எனக்கு. இந்த 2 சாரியுமே எனக்கு ரொம்ப ஹைலைட்டாகவும் இருந்தது. இதை விட ஒரு சாரீ நான் இனி தேடி எடுக்க முடியாது, அந்த மாதிரி ஒரு கலர் காம்பினேஷன். பட்டு சாரீ எப்படி நெய்யறாங்க, பட்டு பூச்சியிலேருந்து பட்டு நூல் எப்படி எடுக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் ஷூட் பண்ணியிருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் வரும். இந்த வீடியோ இதோடய முடிச்சுக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.